அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்துக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் தற்போது பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தை நோக்கி அவர்கள் பேரணியாக செல்வதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எம்பிக்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தை நோக்கி அவர்கள் பேரணியாக செல்வதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எம்பிக்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தை நோக்கி அவர்கள் பேரணியாக செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள்? தற்போதைய நிலவரம் என்ன? பூர்ணிமா, டெல்லியை பொறுத்தவரையிலுமே ஒரு பக்கம் நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடரில் எப்படி கடந்த 16 நாட்களாக இந்திய தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளுமே முடங்கியதோ, அதே போல சமீபத்திய கர்நாடக மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல் முறைகேடு விவகாரங்கள் தொடர்பாகவும் டெல்லி அரசியல் களம் என்பது மிகப்பெரிய அளவில் சூடுபடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தான் டெல்லியில நாடாளுமன்ற வளாகத்தில இருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் திரளாக இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை அலுவலகத்தை நோக்கி பேரணியாக தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமான விஷயம், இதற்கு டெல்லி காவல்துறை உரிய அனுமதி கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட நாடாளுமன்றத்துடைய எம்பிக்கள் தலைநகர் டெல்லியில் நடமாடுவதற்கு அனுமதி தேவையா? இதற்கு நாங்கள் காவல்துறையிடம் அனுமதி வழங்கப்பட வேண்டுமா? எம்பிக்கள் பேரணியாக செல்வதாலே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்றால் இந்த ஜனநாயகத்தின் மீதான மிகப்பெரிய கரும்புள்ளி என்று இந்த நாளையெல்லாம் குறிப்பிட்டு பல்வேறு எம்பிக்கள் முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போதெல்லாம் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே தற்போது நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து ராகுல் காந்தி தலைமையில எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய பேரணி என்பது தொடங்கி இருக்கிறது. எதற்காக இந்த பேரணி? சமீபத்துல பீகார் மாநிலத்துல இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கைகள் சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2024 நடைபெற்ற மக்களவை தேர்தலின் போது வாக்களித்தவர்கள்ல ஏன் திடீரென சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இவர்கள் நீக்கம் செய்யப்பட வேண்டும்? நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய பட்டியலை பொதுவெளியில வெளியிடப்பட வேண்டும். ஆனால் அதுவும் வெளியிட முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துவிட்டது. எனவே தேர்தல்ல மறைமுக வேலைகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்கிறது. மத்தியில ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசுக்கு ஆதரவாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பதை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. எனவே இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தன்னிச்சையான நடவடிக்கையாக கருதக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும், இதே போல கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல வாக்காளர் பட்டியல்ல கடைசி நேரத்துல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதும் முறைகேடாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பது, இப்படியான பல்வேறு காரணங்களை எல்லாம் தெரிவித்து தற்போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த பேரணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். பேரணி எங்கிருந்தென்றால் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து சரியா 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அலுவலகம் வரைக்கும் இந்த பேரணி என்பது நடத்துவதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்துல எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய ஒரு குழுவும் இந்திய தேர்தல் ஆணையரை சந்திப்பதற்கு அனுமதி என்பது வழங்கியிருக்கிறார்கள். சரியாக 12 மணிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த எம்பிக்களையும் தங்களால் சந்திக்க முடியாது. மாறாக ஒரு கட்சிக்கு ஒரு எம்பி என்ற விதத்துல 30 எம்பிக்களை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று இந்திய தேர்தல் ஆணையர்கள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நண்பகல் 12 மணிக்கு 30 எம்பிக்களை சந்திப்பதற்கு நாங்கள் உரிய நேரங்களை ஒதுக்கீடு செய்கிறோம் என்று இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சி எம்பிக்கள் பொறுத்தவரையிலுமே அனைத்து எம்பிக்களுமே தற்போது ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து இந்திய தேர்தல் ஆணையம் வரைக்கும் நாங்கள் இந்த பேரணியை நடத்துகிறோம் என்று தெரிவித்துதான் தற்போது இந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தற்போது டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து இந்திய தேர்தல் ஆணையம் செல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் பவன் வழி சாலை முழுவதுமே காவல்துறை, டெல்லி காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் அதிக அளவுல குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இப்போ டெல்லி போக்குவரத்து போலீசாரும் அந்த பாதைகள்ல போக்குவரத்து மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். அதே நேரத்துல எம்பிக்கள் பேரணியாக செல்வதற்கு டெல்லி காவல்துறை உரிய அனுமதியை வழங்காத நிலையில நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றிலுமே பல்வேறு வாயில்கள்ல
பகுதிகளில் பேரிகார்டுகள் அமைத்து அந்த பேரிகார்டுகளை தாண்டி பேரணியாக எம்பிக்கள் செல்ல முடியாத வகையில காவல்துறை என்பது பாதுகாப்பு வழங்கி இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக தான் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து இந்த பேரணி என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில எத்தகைய எதிர்ப்பையும் மீறி இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி நாங்கள் பேரணியாக செல்வோம் என்றும் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்குத்தான் இருக்கிறது. எனவே எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவருமே இந்த விவகாரத்துல ஒன்று திரண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி நாங்கள் செல்கிறோம் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் தெரிவித்திருப்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. பூர்ணிமா, யோகேஸ்வரன், இப்ப இந்த விஷயத்துல எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும், அதாவது ஒரே முகவரியில 2-3 பெயர்கள்ல அட்டைகள் இருந்தாலும் கூட ஒரே பெயர்ல அட்டைகள் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் தரப்புல சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், அது போக நிறைய விஷயங்களை அவங்களும் சொல்றாங்க. 2 பக்கம் முரண்பாடுகள் இருக்கிறது. உண்மை தன்மை என்ன இதுல? பூர்ணிமா, 2 விஷயத்தை கவனிக்கணும். எதிர்க்கட்சிகள் எம்பிக்களுக்கும் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கங்கள் குறித்து டெல்லியில் நடைபெற்ற பல செய்தியாளர் சந்திப்பில் நம்மை போன்ற செய்தியாளர்கள் இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி ஒன்று, மக்களவை தேர்தலில் வாக்களித்தவர்கள் அனைவருமே வாக்காளர்கள் தான். 2003 அந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இது ஒவ்வொரு முறையுமே செய்யக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வழக்கமான நடைமுறை என்றாலும் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதை உடனடியாக இவ்வளவு அவசர கதியில் செய்ய வேண்டியதற்கான காரணம் என்ன? பீகார் தேர்தலுக்கு ஓரிரு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில வெறும் 30 நாட்கள் கால அவகாசம் அளித்து 30 நாட்களுக்குள்ளாக 8 கோடி வாக்காளர்களிடம் மீண்டும் ஆவணங்களை பெற்று இந்த பீகார் தேர்தல் நடத்தப்பட வேண்டியதற்கான காரணம் என்ன இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகளுடைய எம்பிக்களுடைய கேள்வி ஒன்று. இரண்டாவதாக 65 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்து விட்டீர்கள். அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 6 காரணங்களை இந்திய தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆனால் 65 லட்சம் வாக்காளர்கள் யார், எதற்காக நீக்கப்பட்டார்கள், அவர்களுடைய பட்டியல் என்ன என்பதை பொது வெளியில் வெளியிடப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேட்கிறார்கள். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையமும் அப்படி பொது வெளியில வெளியிடப்பட வேண்டும் என்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எந்த ஒரு உத்தரவும் இல்லை, ஆணையும் இல்லை. எனவே நாங்கள் வெளியிட மாட்டோம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த இடத்திலே தங்களுக்கு சந்தேகம் வலிக்கிறது. எனவே மத்திய அரசுக்கு ஆதரவாகவும் பாஜக அரசுக்கு ஆதரவாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படக்கூடிய வகையிலே இவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலுமே ஒவ்வொரு முறையும் எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய அந்த விவகாரங்களை எல்லாம் நிராகரிப்பதோடு இது உண்மைக்கு புறம்பானது என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை அடிப்படையாக கொண்டு மட்டுமே இத்தகைய நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்கிறார்கள் என்று அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்படுகிறது. பூர்ணிமா, இப்ப கூட நம்ம காட்சிகளில் பார்க்க முடியும். ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நடந்து வந்த போது அவர்கள் பேரிகார்டுகளை கொண்டு டெல்லி போலீசார் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்ம நேரலையில பார்க்க முடியும். காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலருமான பிரியங்கா காந்தி, அதே போல மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதும், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த எம்பிக்கள் டெல்லி காவல்துறை அதிகாரிகளோடு முறையீடு செய்வதும், நாங்கள் ஏற்கனவே இந்த வழியாக செல்வதற்கு எம்பிக்களுக்கு கூட அனுமதி இல்லையா என்று அவர்கள் அந்த முறையீடு செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்ப நம்ம நேரலையில் பார்க்க முடிகிறது. ஆனால் டெல்லி காவல்துறையை பொறுத்தவரையிலுமே இவ்வளவு பேர் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. எத்தனை பேருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கி இருக்கிறதோ அவர்களை மட்டும் நாங்கள் இங்கிருந்து செல்வதற்கு நாங்கள் அனுமதி வழங்குகிறோம் என்று காவல்துறை தரப்புடன் சொல்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட எம்பிக்களை பொறுத்தவரையிலுமே அதை டெல்லி காவல்துறை சொல்வதை ஏற்க மறுக்கக்கூடியது நம்ம பார்க்க முடிகிறது. அனைத்து எம்பிக்களுமே நாடாளுமன்றத்துடைய மக்களவையில இந்திய மக்கள்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பியிருக்கக்கூடிய எம்பிக்கள் டெல்லி சாலையில நடந்து செல்வதற்கு கூட தங்களுக்கு உரிமை இல்லையா என்பதை கேள்வி கேட்டுதான் தற்போது காவல்துறை அதிகாரிகளோடு எம்பிக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை இப்ப நம்ம நேரலையில ஒரு பக்கம் பார்க்க முடிகிறது. டெல்லி இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து செல்லக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சாலை மட்டும்தான். அனைத்து சாலைகளிலுமே பேரிகார்டுகளை கொண்டு டெல்லி போலீசார் முழுவதுமாக அந்த தடுப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து சரியா 1 கிலோமீட்டருக்கு முன்பாகவே இத்தகைய இந்த பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு எம்பிக்கள் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல கூடிவிடக் கூடாது என்பதற்காக இந்த பல தடுப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி தங்களுடைய திட்டமிட்ட அந்த பேரணி நடத்தப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துதான் தற்போது டெல்லி காவல்துறையினோடு எம்பிக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து இது குறித்த பல விவாதங்கள் அமளிகள் ஏற்பட்டதனால அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. அலுவல்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைய நிலவரம் என்ன? பூர்ணிமா, நாடாளுமன்றம் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கியது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் 21 அமர்வுகளாக நடத்தப்பட வேண்டும் என்பதால் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை அமைச்சகத்தினுடைய முதல் திட்டம்.
இதுல கடந்த 15 நாட்கள் நாடாளுமன்றத்துடைய மக்களவையும் சரி மாநிலங்களவையும் சரி பல்வேறு விவகாரங்கள் காரணமாக எழுப்பப்பட்ட அமளி காரணமாக அடுத்தடுத்து தினசரி ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் 15 நாட்கள் நாடாளுமன்றம் முடங்கியது. இன்று 16வது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்துடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை என்பது 11 மணிக்கு கூடி நடைபெற்று வந்த நிலையில மக்களவையில சில விஷயங்களை நம்மால் கவனிக்க முடிந்தது. என்னவென்றால், வழக்கமாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டார்கள் என்றால் உடனடியாக அந்த மக்களவையோ மாநிலங்களவையோ ஒத்திவைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று அவ்வாறு நடைபெறவில்லை. மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கடுமையான அமளிக்கு இடையே, ஏன் இன்னும் சொல்ல போனால் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுடைய இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் கேள்வி நேரத்தின் போது பிற மத்திய அமைச்சர்கள் பதிலளிக்கும் போது அவர்களுக்கு முன்பாக பதாகைகள் ஏந்தி அமளியில் ஈடுபட்ட போதும் கூட மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையை வழி நடத்தினார் கடும் அமளிக்கு இடையே. ஏனென்றால் இன்றைய தினம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணியாக செல்ல திட்டமிட்டிருந்தார்கள். மக்களவைக்கு உள்ளே சென்று முதல்ல தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யப்பட வேண்டும். மக்களவை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு நாடாளுமன்றத்திற்கு வெளியே வந்து நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து இந்திய தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி செல்லப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய திட்டம். ஆனால் நாடாளுமன்றம் உடனடியாக ஒத்திவைக்கப்படவில்லை. கடும் அமளிக்கு இடையிலும் கூட மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தன்னுடைய கேள்வி நேரத்தை என்பது தொடர்ந்து வந்தார். ஆனால் நேரம் செல்ல செல்ல எம்பிக்கள் தொடர்ந்து அந்த பதாகைகளை ஏந்தி மற்ற இந்த கேள்வி நேரத்தின் போது கேட்கக்கூடிய விஷயங்கள் கூட ஒளியாக பதிவாக கூடாத வகையில எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அந்த கடுமையான ஒரு அமளியில ஈடுபட்டதன் காரணமாக மக்களவை என்பது பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துவிட்டு இருக்கையிலிருந்து எழுந்து சென்று விட்டார். இதே போல மாநிலங்களவையிலும் இன்று பீகார் தேர்தல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி வழங்கப்பட்டிருந்த ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அனைத்துமே ஏற்கப்பட மாட்டாது என்று துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் அறிவித்தவுடனே மாநிலங்களவையிலும் ஒரு கடுமையான அமளி ஏற்பட்டது. இந்த கடும் அமளியின் காரணமாக மாநிலங்களவையிலும் பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இப்படியாக நாடாளுமன்றத்துடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை என 2 அவைகளுமே இன்று 16வது நாளாக முடங்கியதோடு பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 2 மணிக்கு இரு அவைகளுமே கூடினாலும் கூட இதே விவகாரத்தை, குறிப்பாக பீகார் மாநிலத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிராகவும், அதே போல மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்கள்ல வாக்காளர் திருட்டு நடைபெற்ற அந்த விவகாரங்கள் குறித்தும் கேள்வி எழுப்புவோம். மத்திய அரசு விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் உறுதியாக இருக்கிறோம் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் தெரிவிக்கக்கூடியதை நம்ம முன்பு பார்க்க முடியுது. எனவே 2 மணிக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூடினாலும் கூட இதே விவகாரத்தை முன்னிறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேள்வி எழுப்பவும் முடிவு செஞ்சிருக்காங்க. அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் தற்போது நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த பேரணியாக செல்ல திட்டமிட்டு பேரணியாக சென்ற ஒரு 10 நிமிடங்களுக்கு உள்ளாகவே பேரிகார்டு என்பதை அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். தற்போது டெல்லி காவல்துறைக்கு எதிராகவும் அதே போல மத்திய அரசுக்கு எதிராகவும் டெல்லி அரசுக்கு எதிராகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த எம்பிக்கள், அதே போல ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த எம்பி சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் எல்லாம் டெல்லி காவல்துறையினரோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வராங்க. தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று முறையிட கோரி. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.